ஒரு பழைய ஆஸ்பிரண்ட் ஏற்கனவே படிச்சீங்க, ஏதோ ஒரு காரணத்தினால மிஸ் ஆச்சு அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா டெஸ்ட் பேட்ச்ல ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. புது ஆஸ்பிரண்ட் இல்ல டோட்டலா மறந்துட்டேன் 4, 5 வருஷம் ஆச்சு மறுபடியும் படிக்கிறீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டேஜ் 1 தான். கதைய கேளுங்க, கிளாஸ் கவனிக்கிறத பாருங்க, அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்க படிங்க, 6 to 12 தரவா படிங்க, அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணுங்க, அப்புறம் டெஸ்ட் பேட்ச்க்கு வாங்க. நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றதா இருந்தாலும் சேம் ப்ரொசீஜர் தான். நம்மளோட இன்ஸ்டிடியூட் நம்பரோ அல்லது நார்மலா வந்து யூடியூப் போயிட்டு 7604874869 இது இன்ஸ்டிடியூட் நம்பர் அல்லது யூடியூப்ல போயிட்டு gkshankar.com அடிச்சீங்கனாலும் வெப்சைட்ல டைரக்ட்டா அந்த PYQ டெஸ்ட் பேட்ச்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். 5 டெஸ்ட் முடிஞ்சது. அது ஆல்ரெடி பிடிஎஃப் தான் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி தான் நீங்க வந்து எழுதணும். தமிழ் வந்து நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. டெஸ்ட் ஒன்லி PYQ வந்து GSக்கு மட்டும் தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். இது ஜூனுக்கு அப்புறம் தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் கதை. இதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் பார்த்துக்கோங்க. எந்த டெஸ்ட் எழுதினாலும் நீங்க டெஸ்ட் பேட்ச்ல PYQ டெஸ்ட் பேட்ச்னு இல்ல. இப்போ ஆப்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சரி இப்போ வந்து ஹிஸ்டரி டாபிக் முடிச்சிருக்காங்கன்னு வைங்க. இப்போ ஹிஸ்டரியில இருந்து ஒரு 100 கேள்வி டெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 100 கேள்வி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி PDF வாங்கிட்டு அப்படியே தூக்கி போட்டு போயிடாதீங்க. அதை எவ்வளோ நல்லா அனலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லா அனலைஸ் பண்ணி பழகுங்க தயவு செஞ்சு. இப்போ 50 கேள்வி ஷோரா உங்களுக்கு பதில் தெரியுதுன்னா அதை விட்டுருங்க. ஒரு 20 கேள்வி டவுட்ல அல்லது கஸ்ட்ல எழுதிருக்கீங்க. ஒரு 30 கேள்வி தவறா எழுதிட்டீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 50 கேள்வியும் தப்பு தான். நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். ஒரு 50 கேள்வி ஷோரா எழுதிட்டீங்க. ஒரு 30 கேள்வி வந்து தவறா போயிடுச்சு. ஒரு 20 கேள்வி கெஸ் பண்ணி போட்டு சரியானா கூட இதுவும் தப்புன்னு தான் கன்சிடர் பண்ணிக்கணும். அப்ப ஏன் டவுட் வந்துச்சு? எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணோம்? இங்க ஏன் 30 கேள்விக்கு நமக்கு எதுவுமே பதிலே தெரியல அப்படின்னு ஒவ்வொரு 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 கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து நல்லா அனலைஸ் பண்ணணும். அப்பதான் நீங்க வந்து டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு நியாயம். 30 கேள்வி டெஸ்ட் எழுதி இது மாதிரி அனலைஸ் பண்ணீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆகும். நம்ம ஆட்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னா 200 கேள்வி 150 கேள்வி டெஸ்ட் கொஸ்டின் கொடுக்குறோம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல ஆன்சர் கீ மட்டும் டிக் பண்ணி பார்த்துட்டு தூக்கி போட்டு போயிடுறது. அது டெஸ்ட் பேட்ச் ஆகாது. அது மாதிரி டெஸ்ட் எழுதி அதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஈவன் தோ அது PYQ இருந்தா கூட அது TNPSC கொஸ்டின் பேப்பராவே இருந்தா கூட திரும்ப நம்ம வந்து ஒரு தடவை கண்ணில் ஆன்சர் கீ பார்த்து டிக் பண்ணி தூக்கி போட்டு போனா மறுபடியும் அதை ரீக்ரியேட் பண்ண முடியாது. அதனால கொஸ்டின் பேப்பருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அனலைஸ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெக்சர்ஸை கேட்குறீங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் புக் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் அதை நல்லா ஸ்ட்ராங்காக ரிவைஸ் பண்ணுறீங்க, அப்புறம் தான் டெஸ்ட் பேட்ச் வரீங்க. டெஸ்ட் பேட்ச் சும்மா கடமைக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு மாதிரி வந்து வேக வேகமாக போகாம டெஸ்ட் பேட்ச் வந்து நல்லா அனலைஸ் பண்ணுங்க. ஏன் தெரியல, ஏன் டவுட் வந்ததுன்னு 50 கேள்வியை நல்லா அனலைஸ் பண்ணி படிச்சீங்கன்னா 2 மணி நேரம் ஆகும். அவ்வளோ டைமை கொடுத்தா தான் பாஸ் பண்ண முடியும். வேற ஒரு வழியும் கிடையாது. சும்மா ஹரிபரியா போற போக்கில் கிளியர் பண்ணிட்டு போற எக்ஸாம் இது கிடையாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து மேக் ஷுர் நீங்க வந்து நல்ல கவனமா வந்து இந்த டெஸ்ட்டை யூட்டிலைஸ் பண்ணுங்க.